Yes, ma'am. Get me a Baggio salad with extra dressing and no ham, and a steak with baked potatoes. Please make sure to tell the chef that it has to be well done. And get me some brown sauce in a separate bowl, okay? And I'd like to have some white wine. Cabernet Vintage 2007. Yes, ma'am. Sure. And you, sir? Sir? Huh? Wait. 1 second. This one as per the Asparagus gazpacho is a soup, sir. Yes? For the main course? this one Rambala Romba. That is a sauce, sir. What would you like with it? Some bread? No bread. I hate bread. Some rice? It won't go well with rice, sir. Is there sambar rice? Sir? Sambar rice, man. No, sir. Tamarind rice, tomato rice, anything? Sorry, sir. This is an Italian restaurant. We don't serve South Indian food. இது இந்தியாவில் இருக்கிற ஹோட்டல் தானே? Yes, sir. இந்தியாவில் இருக்கிற ஹோட்டலில் இந்தியன் ஃபுட் கொடுக்க மாட்டீங்களா? ஜோக் அடிக்காமல் உள்ளே போய் ஏதாவது இந்தியன் ஃபுட் எடுத்துகிட்டு வா. I'll try, sir. நான் கிளம்புறேன். பாய். ஏய், நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்? எனக்கு பிடிச்சதை கேட்குறது பெரிய தப்பா? Hey, Manoja. Hi. When did you get back from London? Last month. What's happening? I heard you got married. Is this? I am her husband. Sorry, sir. We cannot bring you the sambar rice from the other restaurant. It's against our hotel policy. This is a pure Italian restaurant. May I suggest you a pizza? I'm sorry. I'm Manas. Nice meeting you, man. You got a great girl. Romba nice person. Take care of her, okay? Okay, Manoja. I'll leave you two alone. Hope to see you later, okay? Bye. Bye. யார் அவன்? அந்த மானஸ்? என்னோட ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட். என்னது? ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்டா? உனக்கு எத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க? 4 இல்லைன்னா 5. எதுக்கு கேட்குற? 4 5. அடி பாவி, கல்யாணத்துக்கு முன்னாடி எதுக்கு என்கிட்ட சொல்லலை? இது என்ன பெரிய விஷயம்? நீ என்ன சன்னியாசியாவா இருந்த? உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே இருந்தது இல்லையா? இல்லை, எல்லாமே என் வைஃபுக்கு தான் சேர்த்து வச்சிருந்தேன். Hi, Manoja. Hi. How are you? I'm good. So how are you? Great. Sheetal, this is Manoja. Lovely to meet you, Sheetal. Have a nice evening, You too. guys. Okay then, bye. Bye. இவன் யாரு? பார்க்க பக்கி மாதிரி இருக்கான். God. ஸ்கூல்ல அவன் என்னோட சீனியர். கொஞ்ச நாள் நாங்க டேட் பண்ணிட்டு இருந்தோம். ச்சே, இன்னைக்குன்னு பார்த்து எல்லாரும் ஒரே இடத்துக்கு வராங்க. எல்லாம் நல்லதுக்கு தான். இப்போதானே தெரியுது நீ யாருன்னு. இங்க பாரு, எனக்கு உன் கூட உட்காந்து சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. நான் கிளம்புறேன். கூட வரதுனா வா, இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். இந்த ரிலேஷன்ஷிப் டேட்னா என்ன? எவ்வளோ தூரம் போவீங்க? என்னதான் லிமிட்டு?
சொல்லு, கிஸ் மட்டுமா இல்லை கட்டி பிடிக்கிறது வரிசைக்கிறது அந்த மாதிரியா இல்லை எல்லாமே வா? Stop it, you indecent rascal. இப்படி பெரிய பிஸ்தா மாதிரி பேசுன வண்டியை விட்டு இறக்கி விட்டுருவேன். நீ என்னடா இறக்கி விடுறது? நானே போறேன். ஏய், ஓவர் ரியாக்ட் பண்ணாதடி. மரியாதை காருக்குள்ள வந்து உட்காரு. கொய் எடுக்கறியா இல்ல? உள்ள போய் உட்காரு. டிராஃபிக் ஜாம் ஆகுது. போ. ஏய், என்ன சொல்ல போறே இல்லையா? எனக்கு தெரிஞ்சாகணும். கல்யாணத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லுடி. பாரு, சொல்லு. எல்லாரும் சாப்பிட்ட மிச்சம் வச்சுட்டு போனதை சாப்பிட்றதுக்கு நான் ஒன்றும் மடையா இல்லை. ஹலோ மானஸ், எங்க இருக்க? Can you come and pick me up? இவனை கொன்னுடுவான் போல இருக்கு. அடி பாவி, உனக்கு அசிங்கமாவே இல்லையா? அடி CPR call. ஏன் முன்னாடியே உனக்கு ஃபோன் பண்ற? எங்கே போகிறது? உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணவா? தேவையில்லை. வீட்டுக்கு போனா அப்புறம் என் அப்பா அம்மா ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு ராத்திரி நான் உன் பிளேஸ்ல தங்கிக்கலாமா? ஓகே, நடந்தது எல்லாம் கெட்ட கடமா நினைச்சு மறந்துரு. நான் இருக்கேம்மா. லைஃப் ஃபுல்லா உன்னை பாத்துக்கிறேன். ப்ளீஸ்மா, அழாத. என் ஹார்ட்ல ஓட்டு போட்ட மாதிரி வலிக்குது. நான் உனக்காக என்ன வேணாலும் பண்றேன். ஒரே ஒரு சிரிப்பு, எனக்கு அது போதுமா? எஸ் எஸ் பெட்டர் இருக்கு. என்னாச்சு? டேய், அவளை கொல்ல போறியா? சார், நம்ம ஒரே பெட்ல இருப்போம்னு நினைச்சாரு. கையும் களவமா பிடிச்சு 2 பேரையும் கொல்றதுக்கு கத்தி எடுத்துட்டு வந்திருக்காரு. வாட்? அவனை வெளியே போ சொல்லு, இல்ல நான் அவனை கொன்னுடுவேன். ப்ளீஸ், நீங்க 2 பேரும் உட்காந்து கொஞ்சம் பேசி சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. 2 பேரும் வெளியே போங்கடா. வா, வெளியில் போகலாம். இங்கே இருக்க அவளுக்கு கோவம் தான் ஜாஸ்தி ஆகும். என்ன ப்ராப்ளம்? ரொம்ப பர்சனல்னா விட்டுரு. பட் எனக்கு அவளை நல்லா தெரியும். ஐ கேன் ஹெல்ப். நீ
அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தானே? யா. நீ தப்பாக நினச்சிக்கலன்னா நான் ஒன்று கேட்கலாமா? ஓகே. நீங்கள் 2 பேரும் ஏதாவது ஃபுல்லாக... ஓ, ஓகே ஓகே. இப்போ எனக்கு புரியுது. நான் அவ கூட செக்ஸ் வச்சுருந்தேனான்னு கேட்குறியா? ஒரு மாதிரி. ஹே, சத்தியமாக இல்லை. அவள் அந்த டைப்பே கிடையாது. சில கேர்ள்ஸ்க்கு செக்ஸ்னால் பிரச்சனை இல்லை. பட் மனோஜா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். அவள் எப்போவுமே சொல்லுவாள், எப்போ ஒருத்தன் கூட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாளோ அப்போ தான் அந்த அளவுக்கு போவேன்னு. அவளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் மேலே ஃபுல்லாக நம்பிக்கை வரணும், பைத்தியக்காரத்தனமாக லவ் வரணும், அவளோட ஹார்ட்டில் ஒவ்வொரு பீட்டும் அவனுக்காக துடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் செக்ஸ் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தா. நீ சொல்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. அது ரொம்ப கேவலம். அவளோட ஹஸ்பண்டா எல்லாரை விட நீ தான் அவளை முழுசாக நம்பணும். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ஷீ இஸ் வெரி டெலிகேட் மேன். அவளுக்கு மரியாதை கொடு. மனசு ஃபுல்லாக அவளை லவ் பண்ணு. ஹேண்டில் பண்ணுறதே ஒரு டிக்னிஃபைடாக ஹேண்டில் பண்ணு. இந்த மாதிரி பொண்ணு கிடச்சதுக்கு நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும். ப்ளீஸ் அவளை பத்திரமா பார்த்துக்கோ. பார்த்துக்கணுன்னு எனக்கும் ஆசை தான். பட் நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவள் விலகி விலகி போகிறா. சரி, நான் கிளம்புறேன். கொஞ்சம் அவளை பார்த்துக்கோ. அவள் எழுந்திரிச்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். காலையிலேயே அவள் அம்மா வீட்டுக்கு போயிட்டா. டோன்ட் வரி, ஜஸ்ட் கால் ஹர். ஏய், எங்கே இருக்க? ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன். ஹே, இது சின்ன இஷ்யூ. தயவு செஞ்சு பெருசு பண்ணாத. ஆமாம், கத்தி எடுத்துக்கிட்டு நடு ராத்திரியில் என்னை கொல்ல வரது வந்து சின்ன இஷ்யூ. எனக்கு ஒன்று பார்த்தாலே பயமா இருக்கு. நான் என் அம்மா வீட்டில் இருக்கேன். ஆஃபீஸ் ஒர்க்காக 1 வீக் கோயம்புத்தூர் போகிறேன். பாய். அடடே, வாங்க மாப்ள, வாங்க வாங்க. ஹே மனோ, மனோ, இங்க பாரு, உன் ஹஸ்பண்ட் வந்திருக்காரு. ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வேளை அவங்க வந்தா